ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கார்போஹைட்ரேட் ஃபுட்டுகளை வந்து மாவுச்சத்து நிறைந்த ஃபுட்டுகளை கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் யதார்த்தமான உண்மை. பட் சாப்பாட்டில் தான், அதாவது இப்போ ரைஸ் இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் நம்ம வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் சாப்பிட்றோம். ஸோ அந்த காய்கறிகள்லையுமே வந்து மாவுச்சத்து வந்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு அதிலேருந்து பிளட்டில் வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் வந்து நம்ம காய்கறிகள்லேயும் இருக்குது. இதில் வந்து நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ் இப்படின்னு வந்து 2 வகையாக பிரிக்கலாம். இந்த ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவுச்சத்து நிறைந்த காய்கறிகள் வந்து என்னென்ன அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபுட்டில் வந்து எடுத்துக்கொள்ளும்போது அதுவுமே அந்த மாவுச்சத்து நிறைந்து அதிகமாக இருக்கிறதுனால, கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து நம்ம சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், அதுபோக ஃபைபர்ஸ், அதாவது நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும்போது அதில் வந்து நான் ஸ்டார்ச்சி காம்பனன்ட்ஸ் தான், அதாவது ஸ்டார்ச் வந்து அந்தளவுக்கு இருக்காது, கம்மியான அளவு தான் ஸ்டார்ச் வந்து இருக்கும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட காய்கறிகள் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஸ்டார்ச்சி ஃபுட்டுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவக்காய், வெண்டைக்காய், ஸோ அதுக்கடுத்து பாகற்காய், சுரைக்காய், இந்த மாதிரி வாழைத்தண்டு, கீரை வகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு, தக்காளி, வெங்காயம், காலிஃப்ளவர், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நான் ஸ்டார்ச்சி கண்டென்ட், நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், அதாவது அந்த மாவுச்சத்து வந்து கம்மியாக இருக்கக்கூடியது, தண்ணி நிறைந்தது அதிகமாக இருக்கும், அதுபோல் கசப்பு தன்மையாக இருக்கும், தோற்பு தன்மையாக இருக்கும். ஸோ இந்த பீக்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்ச்சி காய்கறிகளில் வரும். ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு மாவுச்சத்து வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பிளட் லெவல் வந்து டக்குன்னு சுகர் லெவல் வந்து பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ச்சி கண்டென்ட், அதாவது மாவுச்சத்து நிறைந்த காய்கறிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இல்லைன்னா வாழைக்காய், பீன்ஸு, ஸோ இந்த காய்கறிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவுச்சத்து, அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிளட்டில் வந்து சுகரை வந்து டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து மாவுச்சத்து கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளாமல், ஸோ அதையுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது எப்பயும் பெட்டர். ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து வெறும் அரிசி, ரைஸில் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்காம, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காய்கறிகள், நம்ம காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் கார்போஹைட்ரேட் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய தப்பு. ஸோ அதுலேயுமே வந்து எந்தெந்த காய்கறிகளில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது, மாவுச்சத்து நிறைந்த அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பிளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது போக கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கடுத்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அந்த பிளட்டில் சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த திறனை வந்து நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ஒரு 50க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது நல்லது. ஏன்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து 50, 55, 60, 100 கிட்டேலாம் வந்து இப்போ ரைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70, 80 வந்து இருக்கும். ஸோ அந்த லெவல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது டக்குன்னு வந்து பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து லோ லெவல், கிளைசெமிக் இண்டெக்ஸ் லெவல் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பிளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, கம்மி தான் பண்ணும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.